வணக்கம். நம்ம மிஸ்டர் கிச்சன் சார்பாக எனக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா. பிரெட் ஹல்வா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம முஸ்லீம் மேரேஜ்லாம் சாப்பிட்ருப்போம். நிறைய பேர் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் ஆசைப்பட்டுருப்பீங்க. இப்போ வீட்டில் செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு லோஃப்னுங்கிறது ஒரு கடையில் பார்த்துருப்பீங்க. அந்த பிரெட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு லோஃபு. இதுக்கு வந்து சக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் போதும். மில்க்கு 1/2 லிட்ரு. இதை மட்டும் வச்சுட்டு 3 பொருளை வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிடலாம். இதை போட்ட உடனே நம்ம எடுக்கணும், இல்லைனா என்ன ஆகும், சீக்கிரம் கலர் ஆயிடும். நல்ல சூடில் இருக்குது. இது போட்ட உடனே நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ரௌன் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருகாமல் இருக்கும். ஆனால் கலர் இருக்கணும். எந்த அளவு எடுக்கிறோமோ அந்தளவு பார்த்திங்கன்னா ப்ரெட் உங்களுக்கு அல்வா வந்து ஃப்ளேவராக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறோம். ஒரு மாதிரி ஒரு கேரமல் ஃப்ளேவர் வரும் பாருங்க. ஓகே, போதும். பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண பிரெட்ஸுங்க இருக்குது. நம்ம பால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வந்து ஊற்றி பாயில் பண்ணிக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம லிட்டர்லையாக என்ன பண்ணணும், லைட்டாக கிண்டிகிட்டு இருக்கலாம். இந்த பால் காய வைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு பாத்திரத்தை எப்பயும் கழுவிக்கிங்க. ஏன்னா இந்த பாத்திரத்துலேயே நீங்கள் வேறு தக்காளி போட்டிருக்கலாம், மற்ற வெங்காயம் வணக்கிருக்கலாம், ஆயில் இருந்துருக்கலாம். ஊற்றினா வந்து பால் என்ன ஆகும், திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம பால் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிறோம். நல்லா பாயில் ஆகுது. பாயில் ஆனோடனே இதில் வந்து பிரெட்ஸை போடுறோம். இந்த பிரெட் இதில் போட்டு நல்லா வேக விடுறோம். இதில் நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணலாம், மில்க் பவுடர் ஆட் பண்ணலாம். ரோஸ் எசன்ஸு, இதுக்கு என்னென்ன ரிச்னஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம இந்த பிரெட் அல்வாவில் கொடுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே அழகாக வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அழகாக இந்த பிரெட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பாலில் வந்து குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டே இருக்கணும். இது எல்லாம் கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகிடணும். கேஷ்நட் கீ கொஞ்சம் ஏலக்காய் பொடி நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து போட்டுட்டு கேஷ்நட்ஸ், ஃப்ரை ஆனோடனே பேன் அதில் மாற்றிட்டு இந்த பொரியும் கேஷ்நட்டும் இதில் போட்டுடலாம். இப்போ வேறு நல்லா அந்த ஃப்ளேவருக்கு செம்மையாக இருக்கும். சுகரை வந்து 150 ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். சுகரை எப்பயுமே கடைசியாக தான் போடணும். ஏன் அப்படின்னா சுகரை நம்ம ஓவராக குக் பண்ண அது வந்து முட்டாயாக மாறிடும்.
கேண்டி டைப் அப்படிம்பாங்க, முட்டாயாக மாறிடும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம கடைசியாக தான் சுகரை போடுறோம். சுகரை போட்டுட்டும் ரொம்பவும் கிண்டக்கூடாது. ரொம்ப கிண்டுனா முட்டாய் மாதிரி ஆகிடும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும். இந்த அல்வா ரெடி. எந்த அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஒட்டாமல் ஒரு இப்பே பாருங்கள், ஒட்டாமல் அப்படி உழுவணும். இதுதான் அதோட பதம். செம்ம கலரில் வந்துருக்கு. நல்லா ஒட்டாமையும் பாருங்கள், அப்படி ஒட்டாமல் அப்படி வரும்னு சொல்லுவானா. இந்த அல்வா பதங்கிறது தான் பாருங்கள், போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. நம்ம அல்வா பதம் அப்படின்னா இங்கே பாருங்கள், கொட்டும் போது இப்படி ஒட்டாமல் வரணும். இதில் நெய் இருக்குது, அதனால வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்கள், திருநெல்வேலி அல்வா மாதிரி சொங்கல். இது ஷார்ட் எடுத்துடலாம்.